நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னண்ணா இது? இதுக்கெல்லாம் போய் அம்மா மேல சத்தியம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஒண்ணும் இல்லைன்னா தைரியமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு தயங்குற? ஷாலினி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நின்று இருந்த என்ன அர்த்தம்? என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து நான் தாத்தாவை கூட்டிக்கிட்டு அமலா அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். ஏதாச்சும் அறிவு இருக்குதா? அவதான் நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பட்டு போனால, அப்ப எதுக்காக மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போன? எப்படியாவது அமலா மனசை மாத்தணும்னு அவ தாத்தாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. வழக்கம் போல அவங்க அம்மா இவள திட்டி அனுப்பிச்சிருப்பாங்க, அப்படிதானே? ஆமா. போய் சொல்ற ஷாலினி. அவங்க அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்குறது உனக்கு பழக்கமான ஒரு விஷயம். அதுக்காக நீ இவ்வளவு வருத்தப்பட்டெல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்போ நீயா என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா, இல்ல நான் அவங்க வீட்டுக்கு நேர்ல போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு வரட்டுமா? ஐயோ வேண்டானே, நானே சொல்றேன். சொல்லு. அது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கையில அடி வாங்கிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? யார கேட்டு என்னமா நடக்குது இந்த வீட்டுல? நம்ம அன்பை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நாம அன்பை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அந்த மாதிரி ஆட்களை பார்க்காம இருக்கிறதே நல்லது. வீடு தேடி வந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்காங்களே, அவங்கள ஒரு பொண்ணு பத்தவங்க தானே, பொம்பளை அவங்க. சரியான ராட்சசி. சரி, இதுக்காக எதுக்கு சாப்பிடாம இருக்க? அம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. என் தங்கச்சி மேல கைய வச்சிட்டால அவள. அண்ணா வேண்டாம் அண்ணா, எனக்காக எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அண்ணா. என்ன பிரச்சனை பண்ணானுங்கிற? ஏற்கனவே ஒரு தடவை அவங்க மேல கை வச்சு பண்ணி இதே மாதிரி தடுத்ததுனால தான் நான் விட்டேன். அப்பாவது நானும் அம்மளும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ தடுத்து நிறுத்தின. இப்ப நானே தான் அம்மளும் வேண்டாம் சொல்றல, அப்ப யாருக்காக நான் பொறுமையா இருக்கணும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சரி, ஒண்ணும் பண்ணல, போதுமா? கண்ணை துடைச்சுக்கோ. வா சாப்பிடலாம். ஷாலினி, எனக்கு பசிக்குதுமா. நந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சென்னையில தான் இருக்கேன். எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. திருச்சியில என்ன டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு சென்னைக்கு வர வந்துட்டியா?
ஆமா, டாக்டர் அம்மா எப்படி இருக்காங்க? ஏன் அது அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே? அதான் அவங்க போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல. எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசுறீங்க. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன உங்களை மாதிரி சிரிச்சு சிரிச்சு ஆம்பளைங்களை ஏமாத்த சொல்லிட்டு இருக்கியா? நீங்க இன்னும் பொண்ணுங்களை பத்தின எண்ணத்தை மாத்திக்கவே இல்லையா? நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நான் எதுக்கு மாறணும்? நான் மாற மாட்டேன். மாறவும் முடியாது. வாழ்நாள் முழுக்க வலி அப்படியே இருக்கும். ஏய், நான் உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டேன்? உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன அரைஞ்சதான் ஞாபகத்துக்கு வருது. நீ எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை திருச்சியில விட்டேன். மறுபடியும் திரும்ப அது இதுன்னு சொல்லிட்டு இங்க வந்தா நடக்கிறதே வேற. கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ பத்தி யோசிக்கணுமா? எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வயசுல கல்யாணமான புதுசுல ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம் தானே. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன பிரச்சனை இல்ல மேடம். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே என் பொண்ணு அனுபவிக்க கூடாத கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டா. இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாதுன்னு தான் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் என் ஒய்ஃபை கொடுமைப்படுத்துனது கிடையாது. உங்க அம்மா வீட்டுக்கு போய் இதை கொண்டா அது கொண்டான்னு கேட்டது கூட கிடையாது. அவளை குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகளா, எனக்கு ஒரு நல்ல மனைவியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். அவ்வளவுதான். இந்த விவாகரத்து கூட நானும் அவங்களை கேட்கல. அவளா வேணும்னு வற்புறுத்திருக்கா. என் புருஷன் அளவுக்கு மீறி குடிக்கிற ஒரு குடிகாரன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் புருஷன் அளவுக்கு மீறி குடிக்கிற ஒரு குடிகாரன். அதுக்கும் மேல வீட்ல வேலை பாக்குற வேலைக்காரி கூடயே கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் எனக்கு நிறைய கொடுமைகள் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல மேடம். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சள்ல தான் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. நான் குடிகாரனும் கிடையாது, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது என்னால எங்க வேணாலும் வந்து நிரூபிக்க முடியும். மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் நான் அவளை கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. நான் அவளை அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அடிச்சதுக்கு காரணமும் அவளால ஏற்பட்ட அந்த சூழ்நிலை தான். மற்றபடி அவன் மேல எந்த வெறுப்புலையும் நான் அவளை அடிக்கல. அவளை கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். நானும் அவன் மேல கை நீட்டது கிடையாது. எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும். அவளோட பிடிவாத குணம், என் மேல உள்ள சந்தேக புத்தி, அதுதான் எங்க குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. ஆனா இவர் ரொம்ப நல்லவதான். இதுக்கெல்லாம் காரணம் இவளோட அம்மா. அவங்க சொல்ற பேச்சு கேட்டுதான் இவ எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா. எங்க குடும்ப வாழ்க்கை பாதிச்சதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. சில தவறான அபிப்பிராயங்களும் சந்தேகங்களும் தான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கவுன்சிலிங் வந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அண்ணா, இந்தா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேனா? அதை விடுமா, எனக்கு அமலாவோட கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இருந்த சந்தோஷத்தை விட இப்போ டைவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சப்புறம் இருக்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. இல்லண்ணா, நான் சொன்ன எதையும் நீங்க யாரும் கேட்கவே இல்லை. அதனால நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன
மறுபடியும் இந்த வீட்டு விட்டு போறேன்னு சொல்ல போறியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. நீ வீட்டு விட்டு போறேன்னு சொல்றதும், நான் வேண்டாம் வேண்டாம் உனக்கு திட்டி கெஞ்சிருதும். இது பாரு ஷாலினி, நீ இந்த வீட்டு விட்டு போக தான் போற. ஆனா அது உன் புருஷன் வீட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன? நான் திருச்சியில இருக்கும்போது எனக்கு வேலை கொடுத்து என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்க இப்போ சென்னையில தான் இருக்காங்களாம். ஏதோ ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்களா. நானும் அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் சரின்னு. சரின்னு என்ன? அவங்க கிட்ட போய் வேலை செய்ய போறேன்னு சொல்ல போறியா? இது பாரு ஷாலினி, நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒன்றும் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நீ இங்கே இரு, வீட்டில் இரு, போதும். இல்லைண்ணே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அம், எனக்கு இங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குது. நான் வேலைக்கு போனா எனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல. நான் வேலைக்கு போறேன்னு. அந்த மாதிரிலாம் நீ எந்த வேலைக்கும் போக வேண்டியது. டாக்டர். ஹாய் ஷாலினி. வாங்க டாக்டர். அண்ணே, நான் சொன்னேன்ல, இவங்க தான் டாக்டர். டாக்டர், இவங்க தான் என் அண்ணன். வணக்கம். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டாக்டர். ஆனா நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம். அது மட்டும் இல்லாம நர்ஸ் வேலை பார்த்தா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்லாம் வரும். அன்டைம்ல ஷாலினி தனியா இங்க இருந்து அங்க போறதும் அங்க இருந்து இங்க வரதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீங்க ஏன் மகேஷ் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே நல்ல ஒர்க்கிங் உமன் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. நாங்க ஷாலினியை தங்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன டாக்டர் பேசிட்டு இருக்கீங்க? நான் அவளை வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஹாஸ்டல்லாம் ஒத்து வராது டாக்டர். ஏ மகேஷ், ஹாஸ்டல்ல தங்கினா என்ன? எத்தனையோ பொண்ணுங்க அப்பா அம்மா சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறது இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏன் தங்கச்சி போய் ஹாஸ்டல்ல தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ணே, எனக்கும் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. வேண்டான்னு சொல்லாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. மகேஷ், ஷாலினி மாதிரி திறமையான பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டக்கூடாது. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஷாலினி என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். யோசிக்காதீங்க மகேஷ். ஷாலினி என்ன நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்ப போறீங்க? இதே ஊர்ல உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்க போறா. நீங்க எப்ப நினைச்சாலும் வந்து பார்க்கலாம்ல. அண்ணே, நான் வேலைக்கு போறேண்ணே. வேண்டான்னு சொல்லாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அண்ணன் கிட்ட நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. மகேஷ், அவ இங்க இருக்கிறத விட வேலைக்கு போறதா நிம்மதினா அதை நாம எப்ப தடுக்கணும்? அவ சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். கொஞ்ச நாளாவே நான் என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் கேட்கறது இல்ல. உங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதானே செஞ்சுட்டு இருக்கீங்க. செய்யுங்க. இப்ப கூட நான் மனசு இல்லாம தான் இதுக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. ஆனா ஒண்ணு, நீ வேலைக்கு போனதும் தினமும் 2 தடவையாவது நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க கிட்ட பேசணும். வாரத்துக்கு ஒரு தடவை நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகணும். சரிண்ணே. உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லணும். சரிண்ணே. டாக்டர், நான் இப்பவே வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருங்க, என் தங்கச்சி உலகம் தெரியாத பொண்ணு, அப்பாவி. அவ
இவ்வளோ ஆசைப்படுறாங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். பத்தாவதுக்கு எங்கள் அம்மாவும் அவளை அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ கூட உங்கள் தொழில் மேலே வச்சிருக்கிற மரியாதைனாலையும் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதைனாலே தான் அவளை அனுப்புகிறேன். உங்களை நம்பி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்க மகேஷ். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஷாலினி என்னோட பொண்ணு மாதிரின்னு. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டாக்டர் உள்ள வாங்க. திருமணங்கிறது ஆண்டவன் போட்டு முடிச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ்னு ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இழப்பு ஆண்களுக்கு மட்டும் இல்லம்மா, பெண்களுக்கும் நிறைய இருக்கு. ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைய உங்களோட அவசர புத்தியினால எப்படி நீங்க பாழடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் அவசரப்பட மாட்டீங்க. இது ஒன்னும் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை. நானும் அமலாவும் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. மகேஷ் இனி அவ வாழ்க்கையில தேவையில்லைன்னு அமலா முடிவு பண்ணிட்டா. நீங்க தேவையில்லாம உபதேசம் பண்ணி அவளை குழப்பிடாதீங்க. அம்மா மாதிரி தானே இருப்ப பொண்ணும். தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு பெரியவங்க தெரியாமே சொன்னாங்க. ஆமா, அமலாவுக்கு டைவர்ஸ் வாங்கின பிறகு அடுத்தது என்ன பண்றதா உத்தேசம்? வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதுல என்ன சந்தேகம்? அதேதான். அதுக்காக தானே நான் சட்டப்படி இந்த டைவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரப்போற பையன் பிரபாகர் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறவனா இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் ஒரு சராசரி ஆம்பளையா இருந்தா அப்ப தெரியும் மகேஷோட பெருமை. வரப்போறவன் எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, இன்னொரு பொண்ணோட தொடர்பில்லாம இருந்தா போதும். அதான் எங்களுக்கு வேணும். நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே வச்சுப்போம். இன்னொரு பொண்ணோட தொடர்பு இல்லாதவனாவே இருக்கட்டும். ஆனா உன் பொண்ணு எப்படி? ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திட்டு அவரை வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தது தானே? ஐயோ நிறுத்துங்க. ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்ல. அதுக்குள்ள எனக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. அமலா, அமலா, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? அவளை வேதனைப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? யாரும் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனுபவப்பட்டவங்கிற முறையில் நான் பேசிட்டு இருக்கேன். இத பாரு ஜெயந்தி, என்னைக்கோ எப்பவோ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது விதி. ஆனா அன்னில இருந்து நீ ஆண் வர்க்கத்தையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருமா, அன்னைக்கு உனக்கு நடந்தது உன் மனசுல தீராத வலியை ஏற்படுத்திருக்கலாம், எனக்கு புரியுது. அதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துறாத. உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஜெயந்தி. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஞாபகம் வச்சு.